வாரணாசி ஞானவாபி மசூதியில் இருந்து இந்து அமைப்புகள் சார்பில் புதன் இரவே பூஜைகள் நடத்தப்பட்ட நிலையில் மசூதி அமைப்பினர் உச்சநீதிமன்றம் மற்றும் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். வாரணாசி காசி விஸ்வநாதர் கோவிலின் அருகே உள்ள ஞானவாபி மசூதியில் உள்ள சுற்றுச்சுவர் மற்றும் மசூதி வளாகத்தில் உள்ள இந்து கடவுள்களின் உருவங்களுக்கு வழிபாடு நடத்த அனுமதிக்க கோரி 7 இந்து பெண்கள் சார்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டு அது பல கட்டங்களாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. இவை தவிர மசூதிக்குள் கண்டெடுக்கப்பட்ட லிங்கம் அல்லது நீரூற்று போன்ற அமைப்பை அறிவியல் தடயவியல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல வழக்குகளும் தனித்தனியாக விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் மாதம் அறிவியல் ஆய்வினை மேற்கொள்ள அனுமதி வழங்கியிருந்தது. மற்றொரு பக்கம் வாரணாசி மாவட்ட நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்குகள் நடைபெற்று வந்தது. ஞானவாபி மசூதியின் தெற்கு பகுதியில் உள்ள இடத்தில் இந்து பிரிவினர் வழிபாடு நடத்த வாரணாசி நீதிமன்றம் கடந்த புதன்கிழமை அனுமதி வழங்கியது. காசி விஸ்வநாதர் கோவில் அறக்கட்டளை வழிபாடு நடத்துவதற்கான பூசாரியை நியமிக்க வேண்டும் என்றும் பூஜைகள் செய்வதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் 7 நாட்களுக்குள் செய்து தர வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து புதன்கிழமை இரவே பூஜைகள் நடத்தப்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் மசூதியின் அறக்கட்டளை சார்பில் நேற்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. முதலில் உயர்நீதிமன்றத்தை நாடும்படி தலைமை நீதிபதி கூறியதாக பதிவாளர் கூறியதை தொடர்ந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது.